மோடி இல்லாத, RSS இல்லாத, பிஜேபி இல்லாத ஒரு இந்தியாவை கற்பனை செய்து பாருங்கள். எந்த அளவில் இந்தியாவுடைய ஒற்றுமை, எந்த அளவில் இந்தியாவுடைய வளர்ச்சி சீர்குலைந்திருக்கிறது என்று நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். பிஜேபி இல்லாத மாநிலங்களுக்கு எந்த அளவில் எதிராக மத்திய அரசாங்கம் வேலை பார்த்து வருகிறது என்கிற அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். இதற்கான ஒரு சில காரணங்களையும் நான் விளக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை பற்றியும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரிக்கு 3ஆம் தேதி, அதை தொடர்ந்து சென்னை மயிலாப்பூரில் அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் நடக்க போகிறார். அப்போ தமிழ்நாட்டிற்கு அவர் வரும்போது எதையெல்லாம் பத்தி பேச போகிறார்? நிச்சயமாக பல பரிசுகளை கொண்டு வருவார். இதை தாண்டி பல கட்டுக்கதைகளை, பல பொய்களையும் அடுக்கி வருவார். எந்த விதமான பொய்கள், எந்த விதமான கட்டுக்கதைகள்? நீங்க தமிழ்நாட்டை ஆழமாக புரிந்து கொண்ட நபராக இருந்தால் உங்களுக்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். நரேந்திர மோடி அவர்கள் எப்படி அடிக்கப் போகிறார், தமிழ்நாட்டின் அரசியலை பற்றி எப்படி பேச போகிறார், அதை ஒரு சாதாரணமான வார்த்தைகளில் எடுத்து வைக்கிறார். குடும்ப அரசியலை பற்றி நிச்சயமாக பேசுவார். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி நிச்சயமாக பேசுவார். அவர் ஒரு பிரதம மந்திரி, நிச்சயமாக அவர் நாட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, கெட்ட விஷயங்களை பேசிய தீர வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்கிறார், அவருடைய அரசியல் கட்சி என்ன செய்கிறது, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு பதவியேற்ற போது பண வீக்கம் எந்த அளவில் இருந்தது? டாலருக்கு எதிராக இந்திய பண மதிப்பு வெறும் 62 ரூபாய், இன்னும் சொல்ல போனால் 59 rupees to be very precise. இன்னைக்கு 93 ரூபாய். இதை பற்றி அரசாங்கத்திடம் கேட்டால் எந்த விதமான பதிலும் கிடையாது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2013ஆம் ஆண்டு என்ன பேசினார், 2026ஆம் ஆண்டு என்ன பேசி வருகிறார், அதற்கான ஒரு சிறிய எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். இரண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டு நிர்மலா சீதாராமன் டாலருக்கு எதிராக ரூபாய் 62 ரூபாய் உயர்ந்த உடனேயே அப்படியே கதறினார்கள். இப்போ 93 ரூபாய் தொட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனால் 94 ரூபாய், 95 ரூபாய் தொட்டு திரும்பி வந்திருக்கிறது. நிர்மலா சீதாராமன் இந்த நாட்டு பினான்ஸ் மினிஸ்டர், பார்லிமெண்ட்ல இருந்து everything is well, all is well, there is nothing, there is no problem. அப்போ எந்த விதமான அரசாங்கத்தை இவர்கள் நடத்தி வருகிறார்கள், இதை நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா கற்பனை, ஜீரோ பிஜேபிக்கான அந்த கற்பனை, பிஜேபி இல்லாத அந்த அரசாங்கத்திற்கான கற்பனையை பற்றி எதற்காக நான் பேசினேன், அதை நீங்க பார்க்க வேண்டும். மக்கள் தொடர்ந்து எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன? வேலை வாய்ப்பு, விலைவாசி, பணவீக்கம், இப்போ ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு நடுவே நடக்கக்கூடிய இந்த போரில் இந்தியாவிற்கு எதிராக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பெட்ரோல் டீசலின் பற்றாக்குறை. ஈரானிடமிருந்து நாம் பெட்ரோல் கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டிருந்தோம், ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கி கொண்டிருந்தோம். ரெண்டுமே நட்பு நாடுகள். ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ஃபாரின் பாலிசியின் ஃபெயிலியருக்கு காரணமாக இன்னைக்கு இந்தியாவுடைய அந்த தட்டுப்பாட்டை நீங்க பார்த்து வருகிறீர்கள். தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை கிடையாது, வெஸ்ட் பெங்காலில் இந்த பிரச்சனை கிடையாது, கேரளாவில் கிடையாது. காரணம், வரக்கூடிய ஒரு சில நாட்களில் தேர்தல் வர இருக்கிறது. தேர்தல் முடியட்டும், அதற்கு பின்பு நீங்க பார்ப்பீர்கள் எத்தனை மடங்கு பெட்ரோல் டீசலின் விலைகள், அந்த விலைவாசி உயரப் போகிறது. தமிழ்நாட்டில் அந்த பற்றாக்குறை உங்களுக்கு தெரியாததற்கான காரணம், மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய்களை, டீசல், பெட்ரோலை தமிழ்நாடு, கேரளா, அசாம், புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால் இங்கே டைவர்ட் செய்து கொண்டிருக்கிறது. எந்த வரிசையும் நீங்க பார்க்க மாட்டீர்கள். ஆனால் வட இந்தியாவில் கிரைசிஸ் நிச்சயமாக இருக்கு.
இப்போ இந்த இடத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் மிகவும் ஆழமாக ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டெவலப்டான மாநிலம். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த வரிகள், இதை தாண்டி செஸ், ஜிஎஸ்டி மற்ற வழியாக நாம் செலுத்தக்கூடிய அந்த பணம், அதற்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கிறது அதை நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக 15th and 16th ஃபைனான்ஸ் கமிஷன் இதுவரை தமிழ்நாட்டிற்கு சதன் இந்தியாவிற்கு வரவில்லை. ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவு சதன் இந்தியா, சதன் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த 5 மாநிலங்கள் எடுத்து வைக்கிறது. அதே நேரத்தில் 2200 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்கு வரக்கூடிய அந்த பணத்தை அதுவும் வரவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு மாநிலத்திற்கு உங்களை கூட்டி செல்கிறேன். வெஸ்ட் பெங்கால், மம்தா பானர்ஜி, டிஎம்சி. நேற்றிலிருந்து நீங்க ஒரு சில வீடியோக்களை பார்த்து வந்திருப்பீர்கள். ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஒரு நபர் 50க்கும் மேற்பட்ட ஃபார்ம் 6களை நிரப்பி சப்மிட் செய்யக்கூடாது. ஃபார்ம் 6 என்றால் என்ன? புதிதாக ஒரு நபரை நீங்க தேர்தல் பட்டியலில் நீங்க சேர்க்கணும்னா அந்த ஃபார்ம் 6 என்பது நீங்க நிரப்புவீர்கள். அதற்கான கடைசி தேதி ஒரு சில நாட்களில் முடிய போகுது. அப்போ அந்த ஃபார்ம் 6ஐ ஒரு சில நபர்கள் எடுத்து செல்கிறார். யார் இந்த ஒரு சில நபர்கள்னா பிஜேபி சார்ந்த நபர்கள். நான் ஏற்கனவே கூறியபடி 50 நம்பருக்கு மேல நீங்க சப்மிட் செய்யக்கூடாது. ஆனால் இந்த காட்சியை நீங்க பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஒரே நபர் 3 நாட்கள் மூட்டைகளில் என்ன ஃபார்ம் 6, ஒவ்வொரு மூட்டையிலும் ஆயிரக்கணக்கான ஃபார்ம்ஸ்கள். அப்போ ஒரு நபர் 5000 10,000 ஃபார்ம்ஸ்களை போய் நிரப்பும் போது தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்கிறது. இப்ப இதே இம்பாக்ட் தமிழ்நாட்டில் வராதா? இதே விஷயம், இதே சதி வேலை அவர்கள் தமிழ்நாட்டில் செய்ய மாட்டார்களா? நிச்சயமாக செய்வார்கள். அப்போ ஃபார்ம் 6ஐ வைத்து எந்த அளவில் புதிய நபர்களை இந்த பட்டியலுக்குள் இணைத்து எந்த அளவில் அந்த தில்லுமுள்ளுக்கள் நடக்க போகிறதுன்னு நீங்க பார்க்க வேண்டும். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா வாக்கு பொட்டிகளை திருடுவார்கள், அதுல போய் ஓட்டுக்களை போடுவார்கள். அப்புறம் பூத் கேப்சரிங் நடந்தது. பூத் கேப்சரிங் ஒட்டுமொத்த அந்த போலிங் ஸ்டேஷனையே கேப்சர் செய்து கத்தி நுனையில், அருவாள் நுனையில் ஓட்டுக்களை போட்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்துக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கினார்கள், ஃப்ரீ பீஸ் கொடுத்து ஓட்டை வாங்கினார்கள். அதுவும் காலம் மாறி போது இவிஎம் மிஷின் உள்ள வந்து இவிஎம் வைத்து தில்லுமுள்ளுக்களை செய்தார்கள். அதாவது ஓட்டை திருடக்கூடிய வேலையை பார்த்தார்கள். இப்போ நாங்க ஓட்டெல்லாம் திருட மாட்டோம், we will manufacture vote. எப்படி? அதையும் நீங்க கேளுங்கள். 2024ஆம் ஆண்டு ஆந்திராவில் நடந்த ஒரு தேர்தல் ஆணையம் எந்த விதமான vote manufacture செய்தது என்கிற அந்த சிறிய கதையை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு அங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார். அப்படி இந்த தேர்தலுக்கான உண்மையான இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் நரேந்திர மோடி பதவி விலகுவார், சந்திரபாபு நாயுடு பதவி விலகுவார். எப்படி? அதை நீங்க பாருங்கள். ஒரே நாளில் அசம்பிளி எலெக்ஷன் அண்ட் லோக்சபா எலெக்ஷன் ரெண்டுமே நடந்தது. 2024 பற்றி நான் பேசுகிறேன். மாலை ஒரு 5 மணிக்கு வெளிவந்த ஒரு ரிப்போர்ட், vote percentage 59%. 7 மணிக்கு இன்னொரு ரிப்போர்ட் வருது, 62%. இரவு 11:45 நிமிடத்திற்கு 3வது ரிப்போர்ட் வருகிறது. சாதாரணமா நீங்க பார்த்தீர்கள், ஒரு 7 மணிக்கெல்லாம் ஓட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். காலையில 7 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை தான் நீங்க ஓட்டு போட வேண்டும். ஒரு சில இடங்கள்ல கூட்டம் அதிகமாக இருக்கும், அதனால ஒரு சில மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வருவார்கள். அப்போ இரவு 11:45 நிமிடத்திற்கு தேர்தல் ஆணையம் ஒரு பட்டியலை வெளியிடுகிறார்கள். ஈவினிங் 5:30 it was 59%. 7 o'clock it was 62%. And at 11:45 it was at
71%. ஓகே, அக்செப்டட். இரவு 11:45 வரை இவர்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் from 11:45 to 2 இரவு 2 மணி வரை கிட்டத்தட்ட 17 லட்சம் நபர்கள் 3500 போலிங் ஸ்டேஷன்ல ஓட்டு போட்டதாக தேர்தல் ஆணையம் அடுத்த கணக்கை கூறுகிறது. ஆந்திராவில் 82% ஓட் பதிவானதாக அவர்கள் தகவலை கொடுக்கிறார்கள். இதை இன்னும் சிம்பிளாக நீங்க கேளுங்க. 17 லட்சம் வாக்காளர்கள், 3500 போலிங் ஸ்டேஷன்ஸ். அப்போ ஒரு மணி நேரத்திற்கு 461 நபர்கள் ஓட்டு போட்டு திரும்பியதாக கூறியிருக்கிறார்கள். இதை இன்னும் சிம்பிளிஃபை செய்து போட்டு காட்டுகிறேன். ஒரு நபர், ஆந்திராவில் இருந்த நபர் 2 இடத்துல போய் ஓட்டு போடணும். நீங்க உள்ள போய் மைய வச்சு அந்த கார்டெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டேஷன்ல போய் ஓட்டு போட்டு இன்னொரு ஸ்டேஷன்ல ஓட்டு போட்டு வெளியில வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 2 நிமிஷம் பிடிக்கும். தேர்தல் ஆணையம் கூறியது என்ன? ஒரு மணி நேரத்திற்கு 461. அப்போ 6 நொடியில் ஒரு நபர் உள்ள போனாராம், அங்க பட்டன் அமுக்குனாராம், இன்னொரு இடத்துக்கு போனாராம், அங்க பட்டன் அமுக்குனாராம். ஒரு வடிவேல் காமெடி வரும் இல்லையா, வாமா மின்னல், அதே மாதிரிதான் 17 லட்சம் வாக்காளர்கள் ஆந்திராவில் ஓட்டு போட்டார்களா. சோ தேர்தல் ஆணையம் இதற்கு மேல் உங்களுடைய ஓட்டை திருட போவதல்ல. தேர்தல் ஆணையம் ஓட்டை மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய யுக்தியை பயன்படுத்தி வருகிறார்கள். அப்போ நான் தொடக்கத்தில் கூறிய அந்த வார்த்தை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி பாருங்க. பிஜேபி இல்லாத இந்தியா, RSS இல்லாத இந்தியா, அல்ல நரேந்திர மோடி பதவியில் இல்லாத இந்தியா. ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் நிச்சயமாக ஊழல்கள் நடந்திருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே ஒட்டுமொத்தமாக சூறையாடக்கூடிய வேலையை இந்த முறைதான் இந்தியா பார்த்து வருகிறது. தேர்தல் ஆணையம் sold, Supreme Court of India sold, Income Tax sold, CBI sold, Enforcement Directorate sold. And எதற்காக ஒரு பிஜேபி இல்லாத இந்தியாவை இங்கே எதிர்பார்க்க வேண்டும் என்று நான் கூறக்கூடியது, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்திடம் போய் தனக்கு வரக்கூடிய ஷேரை கேட்டு வருகிறது. அதை கொடுக்காமல் மறுத்து வருகிறது மத்திய அரசாங்கம். கேரளாவிற்கு சேரக்கூடிய அந்த நலத்திட்டங்களை கொடுக்க மறுத்து வருகிறது மத்திய அரசாங்கம். வெஸ்ட் பெங்கால் 100 நாள் திட்டம் மன்ரேகா, அந்த திட்டம் வழியாக வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட ஏழை விவசாயிகள், அவர்களுக்கு எந்த விதமான பணமும் போய் சேரவில்லை. அப்போ எதற்காக எங்கெல்லாம் பிஜேபி இல்லையோ அங்கிருந்து மட்டுமே இது போன்ற அலிகேஷன் வருது, இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருது. காரணம், எந்த டபுள் இன்ஜின் கி சர்க்காரை வைத்து உங்களிடம் ஓட்டு கேட்டு வருகிறார்களோ அந்த டபுள் இன்ஜின் கி சர்க்கார் இன்னொரு இன்ஜின் ஆஃப் நிலையில் வைத்திருக்கிறார்கள். பெட்ரோல் ஊத்துவதல்ல, டீசல் போடுவதல்ல. சிந்தித்து பாருங்கள். ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னொரு மாநிலத்திற்கு சேரக்கூடிய அந்த தொகையை, அந்த திட்டங்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் டபுள் இன்ஜின் கி சர்க்கார் பார்ப்பதற்கு மட்டும்தான் 2 இன்ஜின்கள், இங்கேயும் இன்ஜின் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இங்கே எங்களுக்கு ஃபியூல் வரவில்லை, எங்களுக்கு பணம் வரவில்லை, எங்களுடைய மக்களுக்கு சேர வேண்டிய அந்த நலத்திட்டங்கள் வரவில்லை என்கிற அந்த விஷயத்தை இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு தமிழ்நாட்டிலும் இது போன்ற அரசியல் கட்சிகள் வந்து, இது போன்ற அரசியல் கட்சிகளுடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்துவிட்டால் தமிழ்நாட்டின் பேச்சுக்குரல், பேச்சுரிமை எந்த நிலையில் சீர்குலைக்கப்படும் என்று நீங்க பாருங்க. ஒரு நாட்டில் ஆளும் கட்சி இருக்கும் போது எதிர்கட்சியும் அதே நிலையில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிப்பார்கள். ஷேடோ கவர்மெண்ட் என்று கூறுவார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே இருந்தால் நிச்சயமாக ஏடிஎம்கே இஸ் a shadow government.
அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்றால் இவர்கள் சரியாக வேலை பார்க்க மாட்டார்கள். அதே போன்றுதான் மத்திய அரசாங்கத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கு பணியும் புரிந்து போகிற தொடங்கிவிட்டாலே ஒரு இன்ஜின் ஃபெயில்ட் இன்ஜின், the flight will crash. Do you want such government? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கி வருகிறார்கள். காரணம் நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற கேள்விகள். இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன்பு நாளை நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். அவருக்காக ஒரு சில கேள்விகளை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த கேள்விகள் நரேந்திர மோடியிடம் போய் சேராது. பிகாஸ் அதற்கு முன்னாடியே பல நபர்கள் இதை முடக்கி விடுவார்கள். பட் அவரை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். தமிழ்நாட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் பல நபர்கள் இருப்பார்கள். அவர்களாவது இந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால் இந்த பகுதியை நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டும். 55% இந்திய பண ரூபாய் 55% 2014ஆம் ஆண்டிலிருந்து சரிந்து வருகிறது. பாகிஸ்தானை விட, பங்களாதேஷை விட, ஸ்ரீலங்கா விட படு மோசமாக இந்தியாவுடைய ரூபாய் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது. 13%. பாகிஸ்தான் it is only 2%. Sri Lanka is 1.3%. Bangladesh is 0.39%. அவ்வளவுதான். India is at 13%. தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் டாக்ஸ் வழியாக எந்த அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதோ, அப்போ அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுடைய எஜுகேஷனுக்கு எதற்காக தடை போட்டு வருகிறார்கள்? மும்மொழி கொள்கையை திணிப்பதற்காக 2200 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்திருக்கிறார். மூன்றாவது கேள்வி, யூ விசிட் தமிழ்நாடு ஆஃபன் ஃபார் ரேலிஸ். நரேந்திர மோடி ஏராளமான ரேலிஸ்களை சந்திப்பதற்கு அடுத்தடுத்து வருகிறார். அதனை பார்த்து வருகிறோம். ஆனால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை சரிபார்ப்பதற்காக வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எதற்காக நீங்க ரிலீஸ் செய்வதில்ல? எங்க ஃபண்ட்ஸை ரிலீஸ் செய்தீர்கள்? அதற்கான தகவலை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். இதை தாண்டி why do BJP rule state rarely complained? அதை பற்றி மிகவும் விளக்கமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். எதற்காக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எந்த விதமான கம்ப்ளைண்டும் செய்வதில்லை? பிகாஸ் the engine is off. It is not double engine. The engine is off. The engine is shut. Can you answer this? My last question, with the debt to GDP, 2014ஆம் ஆண்டு இந்தியா மீது இருந்த கடன் சுமை 56,000 கோடி ரூபாய். இன்னைக்கு so called 4 trillion economy, 400 லட்சம் கோடி ரூபாய்க்கான எக்கனாமி. இந்தியா மீது இருக்கக்கூடிய கடன் எவ்வளோ? 300 லட்சம் கோடி ரூபாய். அப்போ 80% of our GDP is in debt. 100 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்குறீங்க, அதுல 80 ரூபாய் கடனுக்கு போகுது. அப்ப நீங்க 100 ரூபாய் அதை பெருசாக பார்ப்பீர்களா, அல்ல கையில மீதம் இருப்பதை 20 ரூபாயை பார்ப்பீர்களா? Just think about it. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.